அப்படி பாருங்கள். பிச்சிப்பு தான் விரித்து பெண் பார்த்தார் வேதியர். சரி. தாழம்பு தான் விரித்து தலை பார்த்தார் வேதியர். சரி. அப்படி அழகா பெண் பார்க்கும் போது பாருங்க அம்மா அம்மா அப்படி தூங்கிட்டாங்க. உண்மையிலே தான் அம்மா பெண் பார்த்தாலே ஒரு தனி சுகம் தானே அம்மா. அப்படி பாருங்க அழகா நித்திரை செய்யக்கூடிய சமயம். சரி. என்னானது பாருங்கள். என்னம்மா ஈந்தது? நித்திரையை தான் அறிந்தேன் நெஞ்சதிலே வைரம் கண்டான். நெஞ்சிலையில் வந்து வந்த படைகாரி மகளவோ நம்பிக்கையோடு இந்த வேதியர் துணை மீது தலை வைத்து படுத்து நித்திரை செய்கின்றார்கள். அதை பார்த்து பாருங்கள். இவன் பாருங்கள் நெஞ்சுக்குள்ளே வைரம் கொண்டான். சரி. மஞ்சளம் கொண்டான். அம்மா என்ன நினைக்கிறான் பாருங்க. இந்த லட்சுமி நம்பிதானே அத்தனை பொன்முறை கொடுத்தோம். சரி. அத்தனை வாங்கி கொண்டு அந்த சிவகாமி நோய் பார்த்து என்ன வார்த்தை கேட்டாய்? காத்திருந்து தூங்குகிறாயே கழுவடி நாய் போல செத்தவனை வேதியிலே தன்னை விட்டு எழுந்திரு சொன்னாங்க. அப்ப தாயை போல பிள்ளை நூலை போல சேர என்று சொல்வாங்க. சரி என்று சொல்லி சுற்றுமுற்று பார்த்தான். அங்க ஒரு படலைக்கல்லை கண்டான். சரி. அதான் பெரிய கல் படலைக்கல். படலைக்கல்னா அந்த காலங்கள்ல பாருங்க புஞ்ச பயிர்னு சொல்வார்கள். மானாவாரி பயிர் செய்யக்கூடிய இடத்தில் ஆமா சுத்தி வர அழகா வேலி போட்டிருப்பாங்க. அந்த வாயிலுக்கு என்ன செய்வாங்க? இந்த கல்லை நட்டு இன்னும் ஒரு கல்லெடுத்து போட்டாரே பிள்ளையிலே மங்கையுடன் வீர்விருந்து மாண்டாரே கானகத்தில். அது பாருங்கள் மூச்சு விட்டு சொன்னவளை மிருதுவீனை கொல்ல வேண்டும் என்று இன்னும் ஒரு கல்லெடுத்து போட்டான் பிதடியிலே. போட்டான் பாருங்க. சரி. அந்த கல்லெடுத்து போட்டவனை அதே இடத்திலே லட்சுமி உயிரை விட்டார்கள். சரிதான். அதே இடத்தில் உயிரை விட்டவுடனே வேதியருக்கு மகிழ்ச்சி. ஆகா